மாடியூல் சோல். திஸ் இஸ் பிரவீன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் பாதி வருஷம் சொல்ல மாட்டேன், ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் அவங்க அந்த படிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, நானும் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் பாஸ் ஆக முடியல. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து அதில் குறிக்கோளாக இருந்து நான் பாஸ் ஆகி தான் தீர்வு. எனக்கு தெரிஞ்சு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் பாஸ் ஆகிடுறாங்க, பட் ஆனால் சரியான ரேங்கிங் இல்லாதனால அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஆனால் அவங்க முயற்சியை விடாமல் ட்ரை பண்ணி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அதிலேயே மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ கடைசியாக அவங்க ஒரு நல்ல ரேங்கிங் எடுத்து, மெரிட்டில் வரலினாலும் ஒரு நல்ல ரேங்கிங்கில் எடுத்து போஸ்டிங் கிடைக்கும், கண்டிப்பாக இந்த ரேங்க் போஸ்டிங் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சில நாய்கள் வந்து காசை கொடுத்து அந்த போஸ்டிங்கை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்படி தூக்கிட்டு போகிறனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, பேமெண்ட் கூட ஒரு 40 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட்டை கூட உனக்கு அந்த போஸ்டிங் தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி, பட் அவங்ககிட்ட காசு இருக்காது, அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்றே ஒரு நாலேஜ் மட்டும். அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் உள்ளே வந்துடலான்னு நினைக்கிறேன். ஒருத்தங்கிட்ட போய் 30 லட்ச ரூபா கேட்டால் அவன் எப்படி தருவாங்க? அதனால அவனோட கனவு எல்லாம் அழிக்கப்படும். ஸோ எவனோ இன்னொருத்தனோட லைஃபே மாறுது. ஸோ அவங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீ என்னவோ பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் வை, உன்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ண. அதை விட்டுட்டு இன்னொருத்தனோட கனவை உடைச்சி அதில் வாழணும்னு நினைக்காத. ஓகே, தேங்க்யூ.